அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:8 வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் அருமையை இந்த வாக்கு தத்துவத்தை மையமாய் வைத்து நம்ம ஒரு அருமையான செய்தி கேட்டோம். என்ன செய்தி கேட்டோம்? என்ன செய்தி கேட்டோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறத பார்த்தா பாஸ்டர் நீங்கள் அந்த பிரசங்கத்தை வேறு இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. என்ன செய்தி கேட்டோம்? பொருத்தனையின் நிறைவேற்றும். அதில் கடந்த வாரம் எங்கே நிறுத்திருக்கிறேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆமேன், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனாவின் புஸ்தகத்தில் அருமையிலே 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். அதில் என்ன அப்படின்னா, பொருத்தனையினால தேவன் அருமையிலே ஜனங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்த அந்த கண்ணாடி டோரை திறந்து விடுங்க. ஆயத்தம் பண்ணியிருந்த அழிவை தேவன் என்ன செய்தார்? மாற்றினார். இப்போ இந்த வருஷம் ஆரம்பித்த உடனே நமக்கு திறப்பின் வாசல் அல்லது திறந்த வாசலை வச்சிருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆனால் நமக்கு வருஷம் ஆரம்பித்த உடனே பூரா மூடுற வாசல் மாதிரி தான் தெரியும். இக்கட்டு, நெருக்கங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள். திறந்த வாசல் என்கிறதுக்கு பதிலாக இந்த மாதமே மூடிடுவோங்களோ அல்லது அடுத்த மாதம் மூடப்பட்டு விடுமோ. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, படிப்பு, வேலை, தொழில், பல்வேறு விதமான காரியங்கள் பழுகி பெருகி ஆசீர்வாதமாக இருக்கும்படி அதில் நான் 4 காரியம் சொன்னேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அந்த பலியிடப்படும் பொழுது அது கஷ்டமான காரியம், உண்மையாக வேதனையான காரியம் தானே. ஒரே மகன், அந்த ஒரே மகனையும் கொண்டு போய் ஆண்டவர் சொன்னாரே அப்படி சொல்லி பலி செலுத்தினான். பலி செலுத்தும் பொழுது அவன் இருதயம் எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருந்திருக்கும்? ஒரு விதத்தில் அவன் மனுஷன் தானே, பூரணமான மனுஷன். அவன் இருதயம் கனத்ததாக இருந்திருக்கும், வேதனை நிறைந்ததாக இருந்திருக்கும், கஷ்டம் நிறைந்ததாக இருக்கும், வியாகுலம் நிறைந்ததாக இருக்கும், பாரம் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அவர் கொடுத்தார், அவர் கேட்கிறார், பழுகி அவருக்கு கொடுக்கிறேன், ஆசீர்வாதமாக இருக்கும்படி. 4 காரியம் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நீ உன் நேசகுமாரன் ஏகசுதன் உன்னுடைய ஒரே மகன் என்று பாராம எனக்கு பயப்படுகிறேன்னு சொல்றதையும் எனக்கு கீழ்ப்படுகிறாய் என்கிறதையும் இதன் மூலமாக நான் என்ன செஞ்சுக்கிறேன், அறிந்திருக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு பரிகாரத்தை உண்டாக்கினார். திருகு கொம்புள்ள கிடா அங்கே அவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. அதை பலி செலுத்துகிற பொழுது அங்கே ஒரு பலிபீட கட்டினான். பலிபீடத்துக்கு ஒரு பெயர் சூட்டினான். என்ன பெயர் சூட்டினான்? தேவனுடைய பர்வத யெகோவா ஈரே. அவரை யாக்கோபு ஒரு பலிபீட கட்டினான். அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர்? என்ன பேர்? நாங்கள் கேட்டோம் பாஸ்டர், ஆனால் பெத்தேல். பிரைஸ் தி லார்ட். அதற்கப்புறமாய் அவன் ஒரு பலிபீட கட்டி ஆராதித்தான். அந்த பலிபீடத்துக்கு என்ன பேர் விட்டான்? யெகோவா நிசி அப்படின்னு பேர் விட்டான். நான் சொன்னேன்னா சொல்லலையா மறந்துட்டேனோ? ஒருவேளை நீங்கள் கேட்கலையோ அல்லது நான் சொல்லலையான்னு தெரியல. யெகோவா நிசி. ஏன்னா ஏசாவை எதிர்கொண்டு வரும் பொழுது அவருடைய காரியத்தில் மாபெரிய வெற்றியை கற்றுக் கொடுத்தார். நான் கடந்த வாரத்தில் நோவாவின் புஸ்தகத்தில் நிறுத்தியிருக்கிறேன். என்ன காரியம் அப்படின்னா, தேவன் ஒருவேளை நம்முடைய குற்றத்தின் நிமித்தம், பாவத்து நிமித்தம், மீறுதலின் நிமித்தம், நம்முடைய அறியாமை நிமித்தம், நம்முடைய ஏதாவது ஒரு பொல்லாத சூழ்நிலையின் நிமித்தம், அதுமாதிரி ஒரு கோபாக்கனையின் பிள்ளையாய் மாறிப்போனால் கர்த்தர்
அந்த கோபாக்கனை என்கிற தண்டனையை மாற்ற தேவ சமத்தில் பொருத்தனை பண்ணி ஆண்டோட சமத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. யோனாவின் புத்தகத்தில் பார்க்கிறோம், ஆடு மாடு முதல் பச்சை பிள்ளையிலிருந்து முதியோர் வரைக்கும் அத்தனை பேர் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தம்முடைய பொல்லாத வழியை விட்டு திரும்பி, இனி நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம், இனி நாங்கள் மீற மாட்டோம், இனி நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி வாழ்ந்ததுனால ஆண்டவர் அழிப்பேன் என்று சொன்ன அந்த அழிவுக்கு அவர்கள் என்ன செய்தார்? விலைக்கு காண்பித்தார், விலைக்கு விடுதலை ஆக்கிறார். அதைத்தான் சங்கீதம் 50 நான் சொன்னேன். நம்முடைய தேவன் அதில் மாத்திரமல்ல, நமக்கு வருகிற ஆபத்தில், இக்கட்டில், நெருக்கத்தில், சோதனையில், நமக்கு வருகிற எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விலைக்கு விடுதலை ஆக்கிற ஒரு தெய்வம் உண்டானால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். இதில் நான் சொல்லி வருகிற விஷயம், நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவன் அல்லது பொருத்தனையின் தேவன் அல்லது தீர்மானத்தின் தேவன். நாம் பொருத்தனையின் பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள். அதனால் ஏதோ இஷ்டத்துக்கு வந்தோம், இஷ்டத்துக்கு போனோம், இஷ்டத்துக்கு ஆராதித்தோம் என்று சொல்லுகிற சூழ்நிலை இல்லாதபடி, இப்படித்தான் நான் ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணிப்பேன், இந்த வருஷத்தில் இப்படி என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், இப்படி என்னை அர்ப்பணித்திருக்கிறேன், இனி இப்படி ஜெபிப்பேன், இப்படி வேத வாசிப்பேன், இப்படி ஆண்டவருக்காக நிற்பேன் என்று சொல்லி ஒரு திட்டமும் தீர்மானமுள்ள வாழ்க்கை வாழ்வோமானால் நிச்சயம் நமக்காக ஆண்டவர் வாசலை திறப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 50:14-15 வாசிங்க. ஏற்கனவே உங்களுக்கு நினைவுபடுத்திருக்கிறேன். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பிரைஸ் தி லார்ட். இன்னொருத்தர் நாகும் தீர்க்கதரிசி புத்தகத்தில் 1வது அதிகாரம் 15வது வசனம். மைக் கொடுங்கப்பா, வாசிக்கிறவங்களுக்கு மைக் கொடுங்க. தம்பி மாதிரி யாரும் இல்லையா? வாசிங்க மறுபடியும். நாகும் 1வது அதிகாரம் 15வது வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. இந்த 2 வசனத்தில் பாருங்க. சங்கீதம் 50:14-15 வாசிக்கிறோம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நல்லா பாருங்க. உன் பொருத்தனையை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். நாகும்ல பார்க்கிறோம். நாகும் 1:15 அந்த கடைசி பகுதி மாத்திரம். உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். பிரைஸ் தி லார்ட். இதுதான் இன்னைக்கு செய்தி. இந்த பொருத்தனைகளை செலுத்தி தீர்மானித்து அல்லது உடன்படிக்கை செய்து ஆண்டவரை பின்பற்றினா, ஆபத்து காலத்தில் எனக்கு கூப்பிடு, நான் உன்னை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். சிலர் ஆபத்து காலத்தில் கூப்பிடுவோம், ஆனால் விடுதலையே இல்லை. என்ன அப்படின்னு கேட்டேன்னா, நம்ம தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யாதபடி, ஒரு பொருத்தனை பண்ணாதபடி, அல்லது தேவனுக்காக அர்ப்பணிக்காதபடி, ஒப்பு கொடுக்காதபடி, நம்ம காரியம் மட்டும் வாய்க்கணும்னு நினச்சி ஜெபம் பண்ணுவோம். அதில் நம்முடைய விண்ணப்பம் செய்யறதில்லை, கேட்கப்படுகிறதில்லை. இங்கே வாசிக்கிற நாகுமல உன் பொருத்தனையை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் என்ன செய்வதில்லை, துஷ்டன் இனி உன் வழியாய். எத்தனை பேருக்கு துஷ்டம் வர்றான்? துஷ்டனா துஷ்டத்தனமான பாவங்களை சொல்லலாம், துஷ்டத்தனமான கிரிகளை சொல்லலாம். துஷ்டத்தனமாய் நம்மை மேற்கொள்ளும்படியாய் வருகிற எதிராளியின் சேனையும் சொல்லலாம். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், துஷ்டன் இனி உன் வழியாக என்ன செய்வதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான்.
கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு திட்டம் இல்லாமல், தீர்மானம் இல்லாமல், பொருத்தனை இல்லாமல், தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்பு இல்லாமல் நம்முடைய காரியம், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்குமானால், அருமையிலே முதலாவது பார்த்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இங்கு பார்க்கிற துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதிலே அவன் முழுவதுமாய் என்ன செய்தான்? சங்கரிக்கப்பட்டான். திறந்த வாசல். ஐயா, நான் எத்தனையோ நேரம் ஜெபம் பண்ணேன், தனியாக ஜெபம் பண்ணேன், குடும்பமாக ஜெபம் பண்ணேன், உபவாசத்து ஜெபம் பண்ணேன், விழித்திருந்து ஜெபம் பண்ணேன், நாள் கணக்காய், வாரக்கணக்காய், மாதக்கணக்காய், வருஷக்கணக்காய் ஜெபம் பண்ணேன். என் ஜெபத்திற்கு வானம் என்ன செய்யல? வானம் என்ன செய்யல? திறக்கப்படலை. ஏன்னா ஜெபத்துக்கு பதில் அங்கிருந்து தானே வரும். சங்கீதம் 121 1-2 வாசிங்களேன். சங்கீதம் 121 1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அங்கே வாசிக்கிறோம், மறுபடி வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இப்போ என்னை காரியம், நான் ஜெபம் பண்ணேன், துஷ்டன் போகும்படியா ஜெபித்தேன், துஷ்ட கிரியைகள் மாறுபடியா ஜெபித்தேன். எனக்காக தேவனிடத்திலிருந்து என்ன இல்லை? என்ன இல்லை? என்ன இல்லை? ஒரு பதிலும் இல்லை, ஒரு பதிலும் இல்லை. நான் ஜெபம் பண்ணேன், நாள் கணக்காய், வாரக்கணக்காய், மாதக்கணக்காய், வருஷக்கணக்காய் ஜெபம் பண்ணேன். இன்னும் என்னை விட வல்லமை ஆள்கிட்ட போய் ஜெபம் பண்ண போனேன், அதை விட பிரசித்தி பெற்ற ஆள்கிட்ட போய் ஜெபம் பண்ண போனேன். ஆனாலும் என் காரியம் என்ன செய்யலை? என் காரியம் என்ன செய்யலை? மாறவே இல்லை, நானும் மாற்றப்படவும் இல்லை. எப்படி என்று சொல்லி அவர்களை பல சமயத்தில் கேள்விக்குறியோடு வாழ்ந்து கொண்டிருப்போம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படிப்பட்ட கேள்வி இடத்துல இருக்குதா? நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணேன், இந்த காரியம் நிறைவேறலை, இந்த பிரச்சனை மாறலை, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லைன்னா, துஷ்டன் மூலமாய் வருகிற எத்தனையோ பொல்லாப்பு, அழிவு, வியாதி, நாசம், கஷ்டங்கள், தரித்திரம், வறுமை, பல்வேறு விதமான காரியங்கள் எனக்கு முன்பதாக போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக தெரியுது. ஆனால் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன். எனக்கு என்ன இல்லை? எனக்கு என்ன இல்லை? சொல்றீங்களா இல்லையா? இங்கே சொல்ல மாட்டீங்க, தனியாக சில நேரம் சொல்லுவீங்க, இல்லைன்னு யார்கிட்டையால் சொல்லுவீங்க. பதில் இல்லை, எனக்கு விடை இல்லை, விடுதலை இல்லை. அந்த கடவுளுக்கு என்ன இல்லை? சொல்லுங்க. கண் இல்லை, காது இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தரின் கை குறுகுவதில்லை, அப்படி சொல்லியிருக்கிறது. ஆனால் எனக்கு அவருடைய கரம் நீட்டப்படவே இல்லை, நீட்டப்படவே இல்லை. 2020 அப்படிதான் இருந்துச்சு, 21 கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, 22 அதிகமாக இருந்துச்சு, 23 அதை விட அதிகமாக இருந்துச்சு, 24 அப்படி இருந்துச்சு, 25 விடிவு காலம் பிறந்துச்சு. திறப்பின் வாசல், திறந்த வாசலும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆண்டவர் வாக்கு பண்ணாரு. எல்லாம் மாறிடும் நினைச்சேன். 3வது வாரத்தில் வந்திருக்கிறோம், ஆனால் மாறலை. மாறுறதுக்கு பதிலாக எப்படி வந்திருக்குது? கூடி இருக்குது. அடைக்கப்பட்டு விடுமோ, ஒடுக்கப்பட்டு விடுமோ, மாண்டு விடுவோமோ, மடிந்து விடுவோமோ, சுருங்கி விடுவோமோ, சூரியமாய் விடுவோமோ, இவ்வளவு தான். இனி காலம் செல்லாது என்கிற சூழ்நிலையில் போய்விடுவோமோ என்கிற நிலைமையில தான் போயிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவர் உண்மையுள்ளவர், அவர் பொய் சொல்லாதவர், அவர் மாறாதவர். சங்கீதக்காரர் சொல்றான் அங்கே 14ஆம் வசனத்தில், உன்னதமானவுக்கு ஒரு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. அதாவது பொருத்தனைனா ஏதோ ஒரு பொருத்தனை மட்டும் இல்லை, நம்முடைய தனிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கையில், குடும்பமாய் ஆண்டவரை பின்பற்றுகிற அனுபவத்தில், கர்த்தருடைய சபையில், ஊழியத்தில், அருமையிலே உங்களை தேவனுக்கு முன்பதாக இன்னும் கொஞ்சம் தீர்மானம் உள்ள, உடன்படிக்கை உள்ள, உங்களுடைய பக்தியில், பரிசுத்தத்தில், ஜெப வாழ்க்கையில்,
வேதத்தை வாசிக்கிறதுல, வேத வசனத்தின்படி கடைப்பிடிக்கிறதுல சரியாய் நம்ம அர்ப்பணிக்கும். அர்ப்பணிக்காம நம்ம கடந்த வருஷம் இருந்த மாதிரியே இந்த வருஷமும் இருப்போம்னா, அதை விட அதிகமாக நம்ம உலக பிரகாரமாக லௌகிகமாக இருப்போம்னா, கர்த்தர் வாசலை திறப்பேன்னு சொன்னவர் அவரே என்ன செஞ்சுவார்? அவரே என்ன செய்வார்? அடைப்பார். இந்த செய்தியின் கடைசியில் கர்த்தர் அனுமதித்தால் நேரம் வந்தால் சொல்லுவேன், யார் யார் வாசலையெல்லாம் அடைப்பார் சொல்லி. அல்லேலூயா. திறக்கிறவர் தான், திறக்கிற அவரே என்ன செய்கிறவர்? அடைக்கிறவருமாய் இருக்கிறார். இப்போ இங்கே இன்றைக்கு நம்முடைய காரியம் உன்னதமான ஒரு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்ன கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு, நீங்கள் ஜெபிக்கிற உங்களுக்கு தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். உண்மையா ஜெபிக்கிற உங்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதில் தீர்மானம் உள்ளவர்களாக, திட்டமுள்ளவர்களாக, பொருத்தனையின் தேவனை பின்பற்றுகிற பொருத்தனையின் மக்கள் நீங்கள் ஆண்டவருக்கென்று ஒரு தீர்மானித்து உடன்படிக்கை பண்ணி பொருத்தனையோடு கூட ஆண்டவர் சமத்தை நோக்கி பார்ப்பீங்கன்னா நிச்சயமா அவர் பதில் கொடுக்கிறவர், செவி கொடுக்கிறவர். நான் வாசித்தவே, ஒத்தாசோர் பர்வதங்களுக்கு நிறைய கண்களை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஒத்தாசு. எத்தனை பேருடைய ஜெபம் கேட்கப்படும் நம்புறீங்க? நம்புறங்க கை தட்டி ஒரு அலையிலையா சொல்லலாம். பேசலாம். ஜெபத்தை கேட்கிறவர், அவருடைய பெயரே ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். நான் பல நேரத்தில் ஜெபம் பண்ணுறேன். இப்போ சில காரியத்தை மாற்றணும்னு நினைக்கிறோம், சில காரியத்தை சரிபடணும்னு நினைக்கிறோம். சில நபரையோ சில சூழ்நிலையோ சில காரியத்தைவோ மாற்றணும் அல்லது சரி செய்ய வேண்டும். இந்த வருஷத்தில் இந்த காரியத்தில் இப்படித்தான் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியல, அது செய்ய முடியவில்லை. அதற்கு தான் அவரிடத்திலிருந்து என்ன கேட்குறோம்? ஒத்தாசை கேட்குறோம், உதவி கேட்குறோம். அவரிடத்திலிருந்து உதவி கேட்குறோம். 123 வசனத்தில், அங்கே 123 சங்கீதத்தில் அந்த காரியத்தை தெளிவாய் பார்க்கும். அருமையிலே சங்கீதத்தில் 65 சங்கீதம் முதல் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஜெபத்தை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிற பகுதிகளை பார்க்க முடியும். நம்முடைய காரியத்தில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு சில சாக்ரிஃபைஸ், தியாக பலியாக, பான பலியாக, ஜீவ பலியாக நம்ம ஒப்பு கொடுத்து, நான் இனி இப்படி வாழ மாட்டேன், அசட்டையா நிர்வசனமா ஏனோ தானண்டு வாழ்ந்த நாட்கள் போதும், இனி நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன், இவ்வளவு நேரம் வேத வாசிப்பேன், இப்படி பக்தி வைராக்கியமாக இருப்பேன், பரிசுத்தமாக இருப்பேன், இப்படிப்பட்ட தீர்மானமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பாராம். உன்னதமானவருக்கு ஒரு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் உன்னை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்ன செய்வாய்? மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு சொல்றார். அங்க வாசிகள் நாகுமுல ஒரு பொருத்தனைகளை செலுத்து, அப்பொழுது துஷ்டன் இனி உன் வழியாய் பிரவேசிப்பதில்லை. அவன் முழுவதும் என்ன செய்தான்? வழியாய் பிரவேசிப்பதில்லை சொல்லி ஒதுங்கி இருந்து அடுத்த வருஷம் வருவான்னு சொல்லலை. முழுவதும் உங்க மரண பரியந்தம் அவன் உங்க பக்கத்தில் நினைச்ச முடியாது, வர முடியாதபடி முழுமையாய் சங்கரிக்கிற தேவன். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சிலருடைய விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்ததை பார்க்கலாம். தானியேலின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேலின் புத்தகம் 6வது அதிகாரம் 17 முதல் 28 வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு கல் கெபியனுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரமனைக்கு போய் ராம் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல்,
ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிடச் சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாய் இருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேலின் மேல் குற்றம் சுமற்றின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வரச் சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளையெல்லாம் நொறுக்கி போட்டது. பின்பு ராஜாவாகிய தரியு தேசம் எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. Praise the Lord. Hallelujah. இந்த சம்பவம் இப்படி இருக்க 9ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் முதல் வாசிக்கலாம். இப்படி தானியேல் 9ஆம் நான் அதிகாரம். சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். போதும். அது கீழே பார்த்தீங்கன்னா அந்த தரிசனத்தின் காரியத்தை தானியேலுக்கு சொல்லப்படுகிறது. இங்கே வாசிக்கிறோம், தானியேல் ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து தேவதூதனாயிருக்கிற காபிரியேலின் செய்தான் புறப்பட்டு வருகிறான். அந்த வசனத்தில் பாருங்க. அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். அவன் எனக்கு தெளிவு உண்டாக்கி என்னோடே பேசி, தானியேலே, உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன். நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நான் அதை அறிவிக்க வந்தேன். இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். பிரைஸ் தி லார்ட். நான் அடிக்கடி இந்த ஜெபத்தில் பிரசங்கம் பண்ணும்பொழுது சொல்லுவேன், ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய சமத்தில் உண்மையாய் தீர்மானித்து பக்தி வைராக்கியமாய் பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமாய் ஒரு தீர்மானமுள்ள பொருத்தனை உள்ள உடன்படிக்கையோடு கூட வாழ்கிற நீதிமானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நான் என்னுடைய அனுபவத்தையும் சொல்லியிருக்கிறேன். ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சில காரியத்துக்கு நினைக்கும் போதே காரியம் என்ன செய்யும்? சக்ஸஸ் ஆகிடும். யாருக்காவது அந்த அனுபவம் இருக்குதா? இருந்தால் கை தட்டி கத்தரை மையப்படுத்தலாமே. ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுதே, அதாவது உங்களுடைய ஜெபத்திற்கு தடையை கொண்டு வருகிறது பிசாசுடைய வேலை. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அதை படிக்க முடியும். வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகள் உங்களுடைய ஜெப தேவ சமத்தில் போக விடாதபடி தடுக்கும். வானத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரவிடாதபடி தடைப்படுத்துவான். ஆனால் நீங்கள் உண்மையாய் கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிற ஒரு பரிசுத்தவானாக, நீதிமானாக, பக்தி உள்ளவர்களாக, ஒளிவும் மறைவில்லாத வெளிப்படையான தேவனுடைய பிள்ளையாக இருப்பீங்கன்னா யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. யாரும் தடுக்கவே முடியாது. நீ எபேசியர் 6ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. யாரும் உங்களுக்கு தடைப்பட முடியாது.
இந்த தானியேலை குறித்து பார்க்கிறோம். அந்த 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை செய்தது. அதுக்கு முந்தின வசனத்தில் 21 வாசிக்கிறோம், நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து. உங்களுக்கு உத்தரவு கொடுக்க பரலோகத்தின் தேவன் தம்முடைய தூதனை எப்படி அனுப்புகிறாங்க? நம்ம பிள்ளைகள் பையங்களை சில நேரம் கூப்பிடுவேன், எப்பா இங்கே வாப்பா, ஏமா இங்கே வாமா அப்படியே ஆடி அசைஞ்சு இப்படியே வருவாங்க. பார்க்கும்போதே எதையோ பார்த்துக்கிப்பான்னு வருவாங்க. நான் சொல்லுவேன், என்னடா மண் மாதிரி வர்ற, மந்தாரி மாதிரி வர்ற அப்படின்னு சொல்லுவேன். நம்ம கூப்பிடும்போது வருகிற பிள்ளைகளவே நம்ம அப்படி பார்க்கணும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த 23 வாசிகள், நீ எனக்கு மிகவும் பிரியமானவர். அப்படி ஆண்டவருக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும் பொறுத்தறையோடு கூட. ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வேன்னா பிரியமான காரியத்தை செய்யணும், பிரியமானது சிந்திக்கணும், பிரியமானது பேசணும். அவருக்கு பிரியமான அருமலே நம்முடைய சகலமும் மாற்றப்பட வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் வாசித்து பாருங்களேன். அங்கே சொல்லியிருக்கிறது பிரியமானது. ரோமர் 12:1, சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு ஜீவபலினா என்னதுங்க? தேவனுடைய இரக்கங்களை நிறுத்துக்கையா? ஜீவபலினா என்னது? எல்லாம் போன பிற்பாடு இப்போ வாலிப வயசில் சஞ்சாடிக்கா என்னைய பாரு, என் பவுசை பாரு, இதை பாரு அப்படின்னு நடக்கிற நடைய கம்ப்ளீட்டாக எடுத்து போட்டு இப்போ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க. தேவனுக்கு பிரியமான ஜீவபலி. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமான ஜீவபலியா ஒப்பு கொடுத்திருப்பனா அவர் சொல்லுவார், நீ எனக்கு மிகவும் பிரியமானவள், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. தானியேலை குறித்து சொன்னார், யோபை குறித்து ஆண்டவர் சொன்னார், நோவாவை குறித்து சொன்னார். அருமையானே, ஆதி பக்தர்கள் பரிசுத்தவான்களை குறித்து சொன்னார். கொர்நேலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்க, நமக்கு விடுதலை உண்டாக, நமக்கு எதிராயிருக்கிற அருமையிலே துஷ்டன் நம்முடைய வழியாய் பிரவேசிக்காதபடி முழுமையாய் சங்கரிக்கப்பட நாம் யாருக்கு பிரியமா இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமாய். நம்முடைய வார்த்தை, செய்கை, நடத்தை, செயல்பாடு எல்லாம் மனுஷனை பிரியப்படுத்துகிறதா இராமல், பவுல் சொல்றார், என்னுடைய பேச்சு பிரசங்கமும் மனுஷரை பிரியப்படுத்துகிறதா இராமல் என்னை அழைத்த தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும் சொல்றார். இப்ப இந்த தானியேலை குறித்து அவன், நீ எனக்கு மிகவும் பிரியமானவன், எனவே நீ ஜெபம் பண்ண தொடங்கிற போது நான் இப்படி சொல்லுவேன், ஒரு உண்மையா பக்தியா பரிசுத்தமா நீதிமான இருக்கிற ஒரு ஆண்டோட பிள்ளை கண் கலங்க இருதய கனத்து அழுக ஆண்டவர் சம்மதிக்கப்பட்டார். அடுத்து அப்படிப்பட்டவங்க ஜோமனன்னு முழங்கால் போட்டாங்கன்னு வைங்க, முழங்கால் போட்டாங்கன்னா பூலோகமும் நடுகுமா, பரலோகமும் நடுகுமா. பூலோகமும் என்ன செய்யும்? நடுகும், பரலோகமும் நடுகும். நமக்கு நாமே பிரியமாய் வாழாதபடி, மற்றவர்களுக்கு பிரியமாய் வாழாதபடி, தேவனுக்கு பிரியமாக வாசிக்கிற. அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக இருக்க வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிற இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அடுத்த வசனத்தை சொல்றாரு, நீ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
தேவனுடைய நன்மையும் நன்மையும் பிரியமும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் வானம் திறக்கப்படும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் வானம் திறக்கப்படும். எதுக்கு? ஜெபம் கேட்கப்பட, உங்களுக்கு விடுதலையை கொடுக்க, உங்கள் வழியாய் வந்த துஷ்டனை சங்கரிக்க, வறுமை, வியாதி, தோல்வி, கஷ்டங்கள், இக்கட்டுகள், நெருக்கங்கள் எல்லாவற்றிலிருந்து உங்களை விலைக்கு விடுவிக்க தேவன் வானத்தை திறப்பார். அல்லேலூயா. வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நான் இன்றைக்கு பிரசங்கிக்கிறது, வானத்தை திறந்து கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை விடுதலை ஆக்கிறவர். எல்லா காரியத்திலிருந்தும், ஒருவேளை வியாதி இருக்கலாம், துக்கம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், இக்கட்டு இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், எதிரான சூழல்கள் இருக்கலாம், எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் நினைச்சு வரான் விடுவிக்கும்படி தமது வானத்தை திறப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமளே, வானத்தை திறக்கிற தேவன் இப்போ நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளை விடுதலை ஆக்கவும், நமக்கு எதிராய் வருகிற துஷ்டனும் துஷ்டனுடைய கிரிகளையும் நிர்மூலமாக்கவும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வானத்தை திறக்கிறார். அதனால் என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, என்னுடைய கஷ்டம் மாறவில்லையே, என்னுடைய பிரச்சனை தீரவில்லையே, என்னுடைய வீட்டில் ரட்சிப்பு இல்லையே, விடுதலை இல்லையே, ஏங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக நீ ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற ஒரு மனுஷியாக நான் ரோமர் 12:1 வாசித்து காண்பித்தேன். இன்னும் அவருக்கு பிரியமான அநேக காரியங்கள் இருக்கு. இந்த 2 வசனத்திலே முழுமையாய் எல்லாமே அடங்கி இருக்கு. உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும். இதுதான் முக்கியம். அடுத்த வசனத்தில் நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் அவருடைய பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். இது தானியேல் தெரிஞ்சு. அல்லேலூயா. 1 அதிகாரம், தானியேல் 1 அதிகாரம் 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவைகளாக காண வேண்டியதென்ன? அதனால் ராஜா என்னை சிறைச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீசாவேல், அசரியா என்பவர்களின் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவனை தானியேல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தினால் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். போதும். இதான் மிக முக்கியமான சேலஞ்ச். அல்லேலூயா. தீர்மானம் பண்றது முக்கியம் இல்லை, தீர்மானத்தில் உறுதியாக இருந்தான். மாத்திரமல்ல, என் தீர்மானத்தை என் தேவன் என்ன செய்வாரு நிறைவேற பண்ணுவாருங்கிறத முழு நிச்சயமாக நம்பியிருந்தாங்க. அதனால தான் அந்த 8ஆம் வசனம் சொல்றாரு, ராஜபோஜனத்தினால் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் என்ன செய்தான்? வேண்டிக் கொண்டான். சின்ன காரியம் தானே, யாருக்கு தெரியாமல் சாப்பிட்டா என்ன ஆக போகுது? சின்ன காரியம் தானே, யாருக்கு தெரியாமல் செஞ்சால் என்ன ஆக போகுது? அடுத்து நாம் செய்கிற சின்ன காரியம் யாருக்கு தெரிய போகுது? மனைவிக்கு தெரியுமா? புருஷனுக்கு தெரியுமா? பிள்ளைகளுக்கு தெரியுமா? பெற்றோருக்கு தெரியுமா?
போதகருக்கு தெரியுமா? உடன் விசுவாசிகளுக்கு தெரியுமா? நாம் பரிசுத்தவான் நீதிமான் என்கிறபடி வெளிப்படையாய் தெரிகிறதே. நம்ம செய்கிற பாவமும் குற்றமும் மீறுதலும் யாருக்கு தெரியும் என்று சொல்லி சின்ன சின்ன காரியத்திலெல்லாம் வைராக்கியம் இல்லாதபடி, பக்தியை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளாதபடி நம்ம எல்லாத்துக்கும் விட்டு கொடுத்து சமயத்தில் வாழ்ந்துடுவோம். ஊரோட ஒத்து போயிடுவோம், நாடோட நகரத்தோட நடுவில் போயிடுவோம். ஏன் வீணாக பாய்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த தானியேல் கூட வந்த 3 வாலிபர்கள், இவங்க 4 பேரும் சிறை கைதிகள். அந்நிய நாடு, அந்நிய ராஜா, அந்நிய சேனை, அவர்கள் எல்லாமே இவர்களுக்கு எதிரான முன்பின் பழக்கமில்லாத ஒரு இடத்துல சிறை கைதிகளாய் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கே போய் அந்த மிலிட்ரியில் இவர்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஆஃபீஸரை நியமிச்சிருக்கிறாங்க. அவர் கொடுக்குற சாப்பாடை தான் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அவர் கொடுக்குற பானத்தை தான் குடிக்கணும். அப்போ ராஜ போஜனம் அப்படிங்கிறது ஒன்றுமில்லை என்று சொல்லி நினைக்காம அவங்க சொல்கிறாங்க 8ஆம் வசனத்தில், ராஜ போஜனத்தினால் எங்களை எரிச்சுவட்டோம், தீட்டுப்படுத்த மாட்டோம் என்று தீர்மானம் பண்ணேன். அந்த பிரதானிகளின் தலைவடத்தில் சொன்னாங்க. அவர் சொன்னார், ஐயோ அப்படிலாம் என்னால் என்ன செய்ய முடியாது. ராஜா என்ன செஞ்சிருவாரு? என் தலையை வாங்கிடுவார். அப்போ அதோடு விடலை. இப்போ நம்மளாம் இப்படிப்பட்ட நிலைமையில போவான்னா, ஐயோ நம்மளால அவர் தலை போய் என்ன செய்யும்? போயிருமே, பரவாயில்ல, அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அப்படின்றோம். அந்த தானியேல் என்ன சொன்னால், தலை போகாதுங்கிறது தானியேலுக்கு திட்டமாக தெரியும். அல்லேலூயா. அவன் சொன்னான், ஐயா அந்த மற்ற வாலிபர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. 10 நாள் எங்களுக்கு என்ன செய்யுங்க? டைம் கொடுங்க. பருப்பு காய்கறியை நாங்கள் சொல்ல சாப்பாடு எங்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு ராஜபோஜனத்தை கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சோதிச்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொல்கிற நாங்கள் என்ன செய்யறோம்? சேலஞ்ச் பண்ண தீர்மானம் உள்ள வாழ்க்கை. ஏன் இந்த இடத்துல இதை சொல்றேன்னா, எப்படியும் வாழ்ந்துடலாம், எல்லா கிறிஸ்தவங்களையும் போல நம்மளும் ஒரு கிறிஸ்தவன்னு வாழ்ந்துடாதங்க. அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்காங்க, நமக்கு முந்தினவங்களாம் இப்படி இருக்காங்க, நம்ம என்ன இல்லை. நீ ஒரு வேறுபரிக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான ஒரு மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி வாழ்கிற ஒரு சிறு கூட்டமாக இருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய வார்த்தையில, செய்கையில, நடத்தையில, கிரியையில, அணிகள் அல்ல, உடை உடுத்துகிறது இல்லை, அருமைகளை தலை சீவுறதில்ல, என்ன சொல்ல போன செருப்பு போடுறதுல முதல் கொண்டு பாதம் முதல் உச்சந்தால வரைக்கும் உங்களை பார்த்த உடனே பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி, இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற அந்த சாயல் நமக்குள்ள வேணும். அதற்கு எதையும் இழக்க ரெடியா இருக்கணும். இப்போ சேலஞ்ச் பண்ணா பாருங்க. அப்ப என்னுடைய அர்த்தம் என்ன? தானியேல் தன் தேவனை குறித்து சரியாய் அறிந்திருந்தான். என் ஆண்டவருக்காக நான் இப்படி வாழும் பொழுது என்னை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. உன்னை விட்டு கொடுப்பாரா? விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி கூட ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவர் விட்டு கொடுக்காத ஆண்டவர். உங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவன். அந்த அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1ஆம் வருஷம் மட்டும் 20-21. ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். பாத்தீங்களா? அவர் சொன்னதுக்கு நிறைவேற்றா இல்லையா? 10 நாளைகளை சோதிச்சு பாருங்கன்னா அங்க எழுதியிருக்கிறது, அவன் விசாரித்தான அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் சோசியரிலும், அதாவது பெரிய ஞானம் பெற்றவர்கள், அறிவாளிகள், விவேகிகள், ராஜாங்கத்தில் சேவைப்படுகிற மிக பிரதானமான ஆட்கள் சொல்வாங்கள்ல, அவங்க எல்லாரையும் விட இவங்க எப்படி இருந்தாங்க? 10 மடங்கு சமர்த்தர்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. சமர்த்தர்களாக இருந்தாங்க. எங்கே இருந்து இந்த காரியம் வந்தது அப்படின்னா, தன் தேவனுக்காக
வைராக்கியமாக தீர்மானித்து அந்நிய போஜனத்தினாலே ராஜ போஜனத்தினாலே தீட்டானதை அசுத்தமானதை நாங்கள் தொடமாட்டோம், தொடர மாட்டோம். உலகத்துக்கு எங்களுக்கு என்ன கிடையாது, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எப்படி சொல்லுவோம் பாஸ்டர்? நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? உலகம் எங்களுக்கு வேணும்ல, உலக ஆசை வேணும், ஆடம்பரம் வேணும், உலக காரியங்களுக்கு வேணும். அது இல்லாமல் நாங்கள் எப்படி? நாங்கள் எங்கள் பவுசெல்லாம் காட்டுறது எங்கே போய் காட்டுறது? சிலர் பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச்சுக்கு வரும்போது ஒன்றுமில்லா மாதிரி வருவாங்க. திடீர்னு சில விசேஷ வீட்டில் பார்த்துட்டிங்கன்னா அப்பா எங்கே தான் ஓசி வாங்கியிருப்பாங்களோ தெரியாது, எங்கே தான் என்ன வாங்கியிருப்பாங்களோ தெரியாது. அங்கே நிற்கிற நிலையே தலைகால் தெரியாமல் நிற்கும். இவங்களுக்கு எப்போ வானம் திறக்கப்படும்? வானம் திறக்கப்படாது. நீங்கள் மன வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, இவங்களுக்கு வானம் என்ன செய்யப்படும்? பூட்டப்படும். நல்லா சொன்னீங்க, அடைக்கப்படும். ஆனால் உலகத்துக்கு வேற பெருசாக தெரியலாம். இவங்க ஜெபம் ஒரு நாள் என்ன செய்யாது. தைரியமாக சொல்ல மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்குதே. இவங்க ஜெபம் ஒரு நாள் என்ன செய்யாது, இவங்களுக்கு வாரம் ஒரு நாள் என்ன செய்யப்படாது. பைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாள் வானம் திறக்கப்படாது. முட்டி முட்டி பார்த்தாலும் திறக்கப்படாது, மோதி மோதி பார்த்தாலும் திறக்கப்படாது. அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை. பாஸ்டர் இப்படியா சொல்வார் ஆண்டவர்? நாங்கள் ஆலயத்தை வந்து கூட்டணும், ஊழியம் செஞ்சோம், கிறிஸ்மஸ்லாம் டான்ஸ் ஆடினோம், வசனம் சொன்னோம், இன்னும் ஊழியத்தில் உங்களுக்கு அதை செஞ்சோம் இதை செஞ்சோம், சாப்பாடு கொடுத்தோம், உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தோம், இந்த சபைக்கு மண்ணு சுமந்தோம், வெளியே கூட்டினோம், உள்ளே கூட்டினோம், வந்தவங்களெல்லாம் என்னென்னமோ சொல்லலாம், செஞ்ச நன்மையெல்லாம் எல்லாத்தையும் ஒரே வரியில் சொல்கிறாரு. உங்களை எனக்கு தெரியாது, தெரியவே தெரியாது, தெரியவே தெரியாது. அதோடு நிறுத்திட்டா பரவாயில்ல. அடுத்து ஒரு கடினமான வார்த்தை சொல்றார். அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு போ நாய. அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்படி சொல்றாரு ஆண்டவர். தீர்மானம் இல்லாமல் வாழ்ந்தா முதல்ல கொஞ்சம் நல்லாத்தான் பிரச்சனை பண்ணி வந்தீங்க பாஸ்டர், இப்போ நேரம் ஆனவுடனே கொஞ்சம் உங்களுக்கு தலைக்கு ஏதோ ஆயிடுச்சு போலங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. சொல்லாமல் போனால் நான் பாவம் செய்தவனாக இருப்பேன். லேலுயா. அதனால் கொஞ்சம் விழிப்பு வேணும் விசுவாசிகளுக்கு. சில நல்லது செஞ்சுட்டா பரவாயில்ல, அந்த அக்கா பரவாயில்ல, அந்த அண்ணன் பரவாயில்ல, அந்த ஐயா பரவாயில்லன்னு அப்படியே சாஞ்ச பக்கம் செய் வச்ச பிற யாருன்னு போகக்கூடாது. நீங்கள் யார்? நம்ம யார்? நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறிகிற அறிவு வேணும் விசுவாசிக்கு. லேலுயா. அப்படி இல்லாம நீ ஏதாவது செஞ்சுட்டு போறோன்னு சொன்னா பிரயோஜனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய பாஸ்ட், அவர்கிட்ட 3 சர்வீஸோ 4 சர்வீஸோ நடக்குது. ஒரு சர்வீஸுக்கு 1500 பேருக்கு மேலே வருவாங்க. ஒரு சர்வீஸ், ஒரு ஆராதனைக்கு 1500 பேருக்கு மேலே வருவாங்க. கிட்டத்தட்ட 3 ஆராதனை 4500, 5000 பேர் விசுவாசி. 28 வருஷம் ஊழியம் செஞ்சிருக்கிறார். எத்தனை வருஷம்? 28 வருஷம். எத்தனை ஆயிரம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருப்பார், எத்தனை ஆயிரம் பேருக்கு இயேசுவை பற்றி அறிவித்திருப்பார். கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி இயேசுவை எனக்கு பிடிக்கலன்ட்டார். என்ன பேச மாட்டேங்கிறீங்க? நான் இனி ஆராதனையெல்லாம் நடத்தலை, ஊழியம் செய்யலை, நான் ஏதோ ஏமாந்துட்டேன். ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுற இதே போதகர் நாளைக்கு அதை மாதிரி சொல்கிறான்னு வைங்க, சொல்லுவார்னு எதிர்பார்க்குறீங்களா? ஒருவேளை நான் இதை உதாரணத்துக்காக சொல்கிறேன். அன்னைக்கு அவர் சொல்கிற வாக்கு வேத வாக்கு கிடையாது. ஹல்லேலூயா. நாம் அறிந்த சத்தியம், நாம் இருக்கிற பக்தி வைராக்கியம், பரிசுத்தமுள்ள காரியத்தில் உறுதியாக இருக்கணும். ஹல்லேலூயா.
அன்னைக்கு இந்த பாஸ்டர் தானே சொன்னார், இப்போ அப்படி செய்யலாம். இப்போ அவர் என்ன ஆயிட்டாருன்னா கடவுளே இல்லை. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஆள்கள் தொடர்ந்து பார்ப்பீங்கன்னா தெரியும். நான் அதிகமாக பார்க்குறதில்ல, இப்படி சில போதகர் சொன்னதுனால அந்த வீடியோ போய் பார்த்தேன். அவர் இப்போ பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அது எந்த பாணியில் ஏற்றுக்கொள்றதே தெரியலை. அதை மாதிரி அதாவது பைபிளில் சொல்லிருக்கு, வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் வந்து கூட இந்த சுத்த சுவிசேஷத்துக்கு விரோதமாய் பிரசங்கித்தால் சொன்னால் அதை நம்பவோ பின்பற்றவோ என்ன செய்யக்கூடாது கூடாது. அப்படி இருக்க நமக்குள்ள இருக்க ஒருவர் எதையாவது ஒன்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அந்த ரோமர் 12:2 பார்க்கணும். நன்மை என்ன, பரிசுத்தம் என்ன, தேவனுக்கு பிரியமானதானா, தேவனுடைய சித்தம். இதை நம்ம கடைப்பிடிக்கலாமா, செய்யலாமா அப்படின்னு நினைக்கணும். செய்யலை தெரியலைன்னா உங்களை நடத்துகிற போதகத்தையோ போதகரை மாட்டேன்னு செய்யணும், கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும். லேலுயா. வெளுத்ததெல்லாம் பாலன்னு சொல்லி பெறக்கூடாது. ஆமாம், வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பசுபால் கிடையாது. கள்ளிப்பாலும் எப்படி இருக்கும், கள்ளிப்பால் எப்படி இருக்கும். என்ன பாஸ்டர் எங்கெங்கேயோ வந்து கள்ளிப்பாலும் வெள்ளையாக தான் இருக்கும். அந்த பாலையும் குடிச்சிடலாமா? ஒரு டம்ளர் ஒருத்தர் கொடுக்குறாங்க, எங்கள் அக்கா கொடுத்தாங்க, எங்கள் அண்ணன் கொடுத்தாங்க, என் கூட ஆராதிக்கிறவங்க கொடுத்தாங்க, அல்லது என் கூட ஊழியத்துக்கு வந்தவங்க கொடுத்தாங்க, அப்படி குடிச்சிடலாமா? குடிச்சா செத்து போயிடுவீங்க. அப்போ கவனம், விழிப்பு தேவை. தானியேல் அவனோடு கூட இந்த 3 வாலிபர்கள் அந்த நாட்களில் சிறை கைதிகளாக இருக்கிறாங்க. அவர்களோடு கூட ஒத்து போகாதபடி ஒரு வேறு பிரிக்கப்பட்ட தீர்மானமுள்ள பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, அந்த தீர்மானத்தை தேவனுக்காய் பண்ணுகிற அவர் எனக்கு நிறைவேற பண்ணுவார் அறிச்சிருந்தான். அதை அவருக்கு மேலே நியமிக்கப்பட்ட அதிகாரத்தில் சொன்னான், தைரியமா சொன்னான். 10 நாள் பாருங்கயா அப்படின்னா பார்த்தாங்க. என்ன நடந்துச்சு? கடைசி 20 வசனத்துக்கு முந்தின வசனத்தை பார்த்தோமே, அந்த தேசத்தில் உள்ள சோசிகள், மந்திரவாதிகள், அறிவாளிகள், ஞானிகள் எல்லாரையும் காட்டிலும் எப்படி இருந்துச்சான்? 10 மடங்கு சமர்த்தராக கண்டான். 10 மடங்கு சமர்த்தர்களாக காணப்பட்டார்கள். அல்லேலூயா. மாத்திரமல்ல அருமலே, அந்த வாலிபர்களைப் போல ஒத்த வீரமும் தைரியமும் கலை உள்ளவர்கள் வேற இல்லை. அப்போ பாருங்க, இவர்களுக்காக கர்த்தர் வானத்தை திறந்தார். அப்படி தீர்மானம் பண்ணாமல் இருந்தா நிச்சயமா தேவனுக்காய் பெரிய காரியங்கள் செய்து இருக்க முடியாது. அதுக்கப்புறம் 6ஆம் அதிகாரத்தில் வருவீங்கன்னா 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி 10 மறுபடியும் தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்துக்கு வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். போதும். இது காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், தானியேலுக்கும் தெரியும். அதாவது 1 மாதம் ராஜாவை தவிர யாரும் நேசிக்கூடாது, நமஸ்கரிக்கவோ வணங்கவோ சேவிக்கவோ கூடாது. அப்படி செஞ்சால் அவங்கள கொண்டு போய் நினைச்சுவாங்க, சிங்க குகையில் போட்டுருவாங்க. அந்த மாறாத பிரமாண சட்டம் ஏற்றப்பட்டது தானியேலுக்கு தெரியும். ஆனால் தெரிந்தாலும் அவன் அடுத்து 2வது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம். முதலாவது தீட்டுப்படுத்தாதபடி தீர்மானம் பண்ணியிருந்தான். இந்த இடத்துல என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்த உலகத்தால் கரைப்படக்கூடாது. உலக வழிபாடுகள், உலக வேஷங்கள், உலகத்து மக்களுடைய அருமலே ஆச்சாரங்கள், ஆசரிப்புகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே நினைச்சக்கூடாது, வராதபடி தீர்மானம் பண்ணணும். 2வது, தினமும் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஊழிய செய்கிற ஆட்களுக்கு சொல்லியிருக்கிறேன்,
குறைஞ்சது 1 மணி நேரம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். குடும்ப ஜெபம், குழு ஜெபம், சாப்பாட்டு ஜெபம், தூக்க ஜெபம், சபையில் ஜெபிக்கிற ஜெபம், இதெல்லாம் அதில் அடங்கக்கூடாது. நீங்கள் தனியாக ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிற ஒரு நேரம் இருக்கணும். அது உங்களுக்கு வசதிப்பட்ட ஒரு நேரத்தை என்ன செய்யணும்? நியமித்து கொள்ளணும். உங்களுக்கு எந்த டைப் ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். இந்த நேரம் தான் சொல்ல வேண்டாம். எந்த நேரம் உங்களுக்கு முடியுமோ அந்த நேரத்தை ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டோட சமத்தில் நீங்களும் ஆண்டவரும் குறைந்தது ஒரு மணி நேரம் ஜெபிக்கணும். அது தேவனுடைய பிள்ளையுடைய வெற்றிக்கு அல்லது கர்த்தருடைய வானத்தை திறப்பதற்கு ஒரு அடையாளம். அப்போ இந்தபடி தானியேல் தினமும் 3 மணி நேரம், அந்தி சந்தி மதியானம் 3 தடவை ஜெபம் பண்ணும்படியாக திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி வாழ்ந்தான். இது அந்த ராஜ்யபாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அதனால அவன் இதை நிறுத்த மாட்டான். பாருங்க எப்படி அறிஞ்சிருந்தாங்க. அவன் ஜெபம் பண்ணுறத நிறுத்தவே மாட்டான். யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அவன் எந்த வேலை இருந்தாலும் ஜெபம் பண்ணிட்டு தான் வருவான். அப்படின்னு யார் அறிஞ்சிருந்தா? ரட்சிக்கப்படாத விக்கிரகாரர்களாக இருக்கிற, இயேசுவை அறியாத, அவனோடு கூட வேலை பார்க்குற, ராஜ்யபாரம் பண்ணுகிற மற்ற மக்கள் அறிந்திருந்தாங்க. அவன் மேலே பொறாமை கொண்டு அவனை குற்றப்படுத்த, இந்த விஷயத்தில் அவனை குற்றப்படுத்தலாம், சிங்கத்தின் கோயிலை போட்டுடலாம் போட்டுடலாம். அதுக்கப்புறமாக அவன் அப்படியே சிங்கத்தினாலே கொண்டு போடப்பட்டு விடுவான். தானியேலுடைய சாப்டர் முடிச்சிடலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அந்த ராஜாவை ஏமாற்றி அந்த சட்டத்தை பாஸ் பண்ணாங்க. இது ராஜாவுக்கும் தெரியும், தானியேலுக்கு தெரியும். ஆனால் ஒருவேளை ராஜா இவன் மேலே தயவு பண்ண நினைச்சது போல இவன் கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணியிருக்கலாம். 1 மாதம் தானே, ராஜா நம்ம மேலே ரொம்ப எப்படி இருக்காரு? பிரியமாக இருக்கார். அவருக்காக கொஞ்சம் நம்ம ஜெபத்தை நிறுத்திக்கலாமே. நிறுத்தலாமா நிறுத்த வேண்டாமா? ஏன்னா ராஜா ரொம்ப சிநேகம். நீங்கள் அந்த பகுதி வாசி பார்த்தீங்கன்னா அவர் கையெழுத்து போட யோசிக்கிறாரு. அந்த சிங்கக்கபையில் தூக்கி போட்ட பிற்பாடு அவருக்கு ராத்திரியில் என்ன வரல? தூக்கம் வரல, அங்கலாய்த்து இருக்கிறார். அப்போ அவ்வளவு சிநேகிதன். ஆனாலும் சிநேகிதனாய் ராஜா மாறினாலும் தானியேல் ராஜாவுக்காக எந்த, அதாவது லிபரல் சொல்லுவாங்களே, எந்த விதமான அருமையிலே அந்த சாக்கு போக்குக்கு அவன் என்ன செய்யல? இடம் கொடுக்கவே இல்லை. என்ன வந்தாலும் சரி, சிங்க கோயிலை போட்டாலும் சரி, சிங்க கொன்று நம்மளை தின்னு நம்ம அதனால செத்தாலும் பரவாயில்லை, நான் என் ஜெபத்தை நினைச்ச மாட்டேன், நிறுத்தவே மாட்டேன். இதான் கிறிஸ்தவ ஜீவியத்தில் உள்ள வைராக்கியமான காரியம். 3ஆம் அதிகாரத்தில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்கிறோம். அந்த பொற்சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம்? வணங்கவே மாட்டோம். கொஞ்சம் கூட வணங்க மாட்டோம். அங்கேயே ராஜா அவங்க மேலே பிரிய வச்சு, எப்பா உங்களுக்கு எனக்காக உங்களுக்கு ஒரு சான்ஸ் தரேன், கொஞ்சம் அப்படி சும்மா, அதாவது சாஷ்டாங்கமாக விழ வேண்டாம் அப்படின்ட்டா போதும் அப்படின்னு ராஜா சொல்கிறார். ஆனால் அதுக்கு பதில் சொல்லுவாங்க அவங்க, ராஜாவே நீ வாழ்க, உமக்கு தெரியட்டும், ஒரு தடவை இல்லை 1000 தடவை நீ சான்ஸ் கொடுத்தாலும் நீர் நிறுத்தின பொருட்கள் நினைச்ச மாட்டோம், சேவிக்க மாட்டோம். இது ராஜாவாகிய உமக்கு திட்டமா நெஞ்சில் அடிச்சிருக்கோம். இப்படி நம்ம வாழ்றோமா? ராஜா அந்த பிரச்சனையை மாற்றவே முடியலை, தூக்கி போட்டாங்க. போடும்போது பார்த்தீங்கன்னா இவங்க கையும் காலையும் கட்டி ராட்சதர்கள் தூக்கி போட்டாங்க. தூக்கி போனவங்க அந்த தீ நாவுப்பட்டு என்ன செய்தாங்க? பொசுங்கி செத்து போனாங்க. இவங்க போட்ட பொழுது இவங்களோட ஒருவர்
அங்கே உலாவி கொண்டிருக்கிறார். அவர் தேவன். அல்லேலூயா. அவர் எங்கேருந்து வந்தார்? வடக்கிருந்து வந்தாரா, கிழக்கிருந்து வந்தாரா, மேற்கிருந்து வந்தாரா, தெற்கிருந்து வந்தாரா? எங்கேருந்து வந்தார்? அவர்களை அக்கினி சூளைக்கு தப்புவிக்கும்படியாக வானம் அவர்களுக்கு திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அங்கிருந்து வந்தார். வந்து அக்கினியின் அகோரத்தை என்ன செய்தாரா? அதை நிலா வெளிச்சம் போல, ஏர் கண்டிஷன் போல மாற்றிட்டார். அல்லேலூயா. அவங்க ஆடி பாடி ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. பார்க்கறான், பார்த்தா 3 பேர் தானே போட்டோம், 4வது நபர் இருக்கிறாரே, அவர் தேவன். நீங்க 3 அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அங்க சொல்றாங்க அவர்களுடைய தேவனே தேவன். தானியேல் புஸ்தகத்தில் அப்படித்தான். அருமையிலே திட்டம் பண்ணி ஜெபம். அடுத்து 3வது காரியம், இடைவிடாமல் ஆராதிக்கிற மனுஷனாயிருந்தான் தானியேல். தானியேலை குறித்து வாசிக்கிற பாருங்க 16ஆம் வசனம். 6:16. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பார்த்தீங்களா? இடைவிடாமல் ஆராதிக்கிற. 20ஆம் வசனம் வாசிக்கலாம். ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். இவன் 3 நேரம் ஜெபம் பண்றதையும் இடைவிடாமல் ஆராதிக்கிறதையும் யார் அறிஞ்சிருந்தா? ராஜா ராஜாவும் ராஜாங்கமும் அறிஞ்சிருச்சு. அல்லேலூயா. இப்போ நீங்கள் நானும் கிறிஸ்தவனாக இருக்கிறத பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரியுமா? தெரியுமா? எழுத்து வீட்டுக்காரருக்கு தெரியுமா? நம்ம கூட வேலை பார்க்குற ஆளுக்கு தெரியுமா? நம்ம சபையில் ஆண்டு கிருபையில் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லைன்னு நம்புகிறேன். நிறைய சபையில் பார்க்கிறோம், தங்களை கிறிஸ்தவர்கள் என்றே அலுவலகத்தில் சொல்ல மாட்டாங்க, கூட வேலை பார்க்குறவிட சொல்ல மாட்டாங்க, கூட தொழில் பார்க்குறவிட நிச்சய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கிறிஸ்தவங்க தெரிஞ்சிருமா, வேறு மாதிரி பார்ப்பாங்களாம், வேறு மாதிரி நினைப்பாங்களாம். இப்படி பல்வேறு விதமாய் மாறுபாடாய் வாழ்கிற அநேகர். இது மாறுபாடான வாழ்க்கை தான். ஆண்டவருக்கென்று பக்தியாய் பரிசுத்தமாய் வாழுகிற வேறுபட்ட வாழ்க்கை. சிலர் ஆலயத்தில் கிறிஸ்துவலாக இருப்பாங்க, ஆனால் அலுவலகத்திலையும் அவர்கள் வேலை பார்க்குற தொழில் பார்க்குற இடத்துலையும் அவங்க கிறிஸ்துவலாக இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே பாருங்க, தானியேல் ஜெபம் பண்ணுகிறதையும் ஆராதிக்கிறதையும் ராஜா அறிந்திருந்தான், ராஜ்ய சபை அறிஞ்சிருந்துச்சு, அவனோடு கூட இருக்கிற பிரதானிகள் அறிந்திருந்தாங்க, எல்லாரும் அறிந்திருக்க பொழுது தேசம் முழுமையும் அவன் ஆண்டவரை ஆராதிக்கிறவன், ஆண்டவருக்காய் பரிசுத்தவான், பக்தி உள்ளவன், தேவனுடைய ஜனம் என்கிற காரியத்தை அறிய அவருடைய தீர்மானம் உள்ள வாழ்க்கை இருந்தது. அந்த 3 வாலிபர்களும் அப்படித்தான். அந்த 3 அதிகாரத்தில் கடைசி பகுதியை படித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிக்கிறது பாருங்க, வாசித்து பாருங்க 29ஆம் வசனம். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷணவாதியை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். யார் சொன்னது? ராஜா. ராஜா சொன்னார். அதே மாதிரி 6 அதிகாரத்திலையும் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே வாசிக்கிற 26ஆம் வசனம். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். அதே ராஜா தான் சொன்னார். இப்போ எப்படி இந்த காரியம் நடந்தது? இப்போ நம்ம சின்ன பிரச்சனை, சின்ன கஷ்டம்,
சின்ன உபத்திரவம், யாரோ நமக்கு எதிரான ஒரு சூழ்நிலை வந்துட்டா எப்படி இது ஆகும், எப்படி இதை டேலி பண்ண முடியும், எப்படி இதில் நான் வெற்றி பெற முடியும், எப்படி நான் இதில் ஜெயம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப யோசிக்கிறோம், ரொம்ப யோசிக்கிறோம். அதை பாருங்க, ஒரு ராஜ்யபாரம் முழுமைக்கும் அருளே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய வாழ்க்கையில் தீர்மானம் உள்ள தீட்டுப்படுத்த மாட்டோம். நான் சொல்ற ஒரே ஒரு காரியம், உலகத்தால் எங்களை கரப்படுத்த மாட்டோம். உலக வழிபாடு, உலக பாரம்பரியம், உலக வேஷம், உலகத்தின் காரியங்கள் எதுவும் எங்களை என்ன செய்யக்கூடாது, கரைப்படுத்தும். நீ வெளிப்படுத்தின விஷயத்தில் வாசித்தீங்கன்னா 1,44,000 பேரை குறித்து சொல்லப்பட்டது. அவர்களை குறித்து எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, ஸ்திரீகளால் கரைப்படாத இவர்களே அப்படி வாசிக்கும். அந்த ஸ்திரீகளால் அப்படிங்கிறது உலகத்தில் அநேக அருமல்லே காரியத்தினாலே கரைப்படுத்தப்படாதவர்கள். ஆனால் அதை சிலர் டிபிஐ ஆள்கள் என்ன செய்வாங்க, கல்யாணம் பண்ணுறது கரைப்பட்டதுன்னு சொல்லி அவங்க அதை வேறு விதமாக திருப்பி பிரசங்கம் பண்ணுவாங்க. அங்கே சொல்லப்பட்டது அதல்ல, உலக வேஷம், உலக பாரம்பரியம், உலக வழிபாடு, உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பெருமை, உலகத்தின் ஐஸ்வர்யம், இப்படி உலகம் என்கிற பட்டியலில் வருகிற அநேக காரியங்கள் பரிசுத்தவான்களை தீட்டுப்படுத்துகிறது. இன்னைக்கு ஒன்று வேண்டாம், குழந்தை பிறந்துச்சுன்னா, பச்சை பிள்ளை குழந்தை பிறந்துச்சு, குழந்தை பிறந்த உடனே என்ன செய்வாங்க, என்ன செய்வாங்க சொல்லுங்க, தாய்மாருங்க தகப்பு பாருங்க எல்லாரும் சொல்லலாம். கண்டகரேன்னு ஒரு பிள்ளை பிறந்திருக்கும். எப்படி அண்டகாக்கா மாதிரி கண்டகரேன்னு ஒரு பிள்ளை பிறந்திருக்கும். பிறந்த உடனே சேனை போட்டுவாங்க. அதை கூட நீங்கள் இன்னும் சொல்லலை, சேனை போட்டுவாங்க. சேனை போட்டு முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சத்தப்பா சொல்லுங்க, மைக் கொடுங்க அக்காவுக்கு, மைக் கொடுங்கப்பா, சொல்றவங்களுக்கு மைக் கொடுக்கப்படும். குளிக்க வைப்பாங்களா? இது எல்லாரும் குளிக்க வைக்கிறது நியாயமான காரியம். வேற என்ன செய்வாங்க, அங்கே யாரும் சொல்றாங்க என்ன வைப்பாங்களா, திஷ்டி போட்டு வைப்பாங்க. அதான் சொல்ல வந்தேன். புள்ள கண்டங்கரையில் இருக்கும், அண்டங்காக்கா மாதிரி இருக்கும். அதுக்கு போய் ஒரு திஷ்டி போட்டு என்ன கலரில் வைப்பாங்க, கருப்பு கலரில் வைப்பாங்க. இது மற்றவங்க தான் வைக்கிறாங்கன்னா, நம்ம விசுவாசிகள் இப்போ குழந்தை பறித்து இருக்கிறாங்க. சரி அம்மாப்பா, நான் பெரும்பாலும் வர்றதில்லை. திடீர்னு பாசமா வாயா, எனக்கு வேறு ஆளே இல்லை, நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் வெளியில் அந்த பிள்ளைய பார்த்தா எங்கெங்கேயோ பொட்டு பொட்டாக இருக்கும். அடுத்து கையில் அப்போவே சின்ன பிள்ளையாக இருக்கும், அப்போவே ஒரு கயிறை கட்டிடுவாங்க, காலில் எரிச்சிடுவாங்க, ஒரு இதை கட்டிடுவாங்க. இது உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதே மாதிரி அந்த பிள்ளை வாலிப வயதை அடையும் பொழுது அப்போ போய் பார்க்கணும் நீங்கள். அது அதை விட வாலிப வயது அடையும்போது கல்யாணம், நேற்று ஒரு கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ண போயிருந்தேன். அப்போது நாங்கள் எதுவுமே சொல்லலை. என்னை வந்து கூப்பிடும் போது, பாஸ்டர் நீங்கள் தான் நிச்சயாராதனை பண்ணணும் அப்படின்னு சரிட்டு போயாச்சு. போனால் நான் எதை விரும்ப மாட்டேனோ அத்தனையும் வச்சுருந்தாங்க. அப்போ சொன்னேன், இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அந்த பெண்ணு விட்டார், கொஞ்சம் மாப்பிள்ளை விட்டார், என்னைய கொஞ்சம் முறைச்சி பார்த்தாங்க. என்ன நாங்கள் எவ்வளவு ஆடல் பாடலோடு வந்திருக்கோம், இதை தூக்கி எங்கே வைக்க சொல்கிறாரு, ஓரமாக வைக்க சொல்கிறாரு. ஓரமாக வச்சாச்சு. நான் நம்ம முறைப்படி நிச்சயத்தை நடத்தி பைபிளை மாற்றி கொடுத்துட்டு, இப்போ ஒரு போதகர் இதெல்லாம் நடத்துவார் அப்படின்னு இன்னொரு போதகரை கூப்பிட்டு அவர் நடத்துவார்னு நான் பின்னாடி போய் உட்காந்துட்டேன். அப்போ சாப்பிடும் போது அந்த மாப்பிள்ளை விட்டார் வந்தாங்க. ஏயா இதெல்லாம் அந்த போதகர், அந்த பொண்ணு விட்டு அவரு பாஸ்ட், அவர் சொல்லியிருக்கலாம்ல, நாங்கள் வேஸ்ட்டாக வாங்கிட்டு வரட்டோம்ல. அவருக்கு அது பெருசாகவே தெரியலை. அவர் என்ன பாஸ்ட், அவர் என்ன சொல்கிறாரு, பாஸ்டர் ஒரு பூ இல்லாமல், பொட்டு இல்லாமல், மாலை இல்லாமல் என்ன பாஸ்டர் நிச்சயம் அப்படின்னு ஏன்டே சொல்கிறார். அதே மாதிரி வளகாப்பு பார்த்தீங்கன்னா அது அதை விட இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். குழந்தை பிறந்ததுலேருந்து
சாகிற வரைக்கும் உலக வழிபாடு நிறையா இருக்கு. ஒன்றுன்னா சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியாதில்ல. நீங்கள் தெரியாத பட்டாம்பூச்சி மாதிரி அப்படியே பவ்யமாக இருந்துட்டு உங்களுக்குன்னு அந்த காரியம் வரும்போதான் அந்த இறக்கையெல்லாம் விரியும். அப்போது அது மாதிரி என்ன சொல்ல வர்றேன், இங்கே நமக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கும். ஆனால் மாமன் சொன்னால், மச்சான் சொன்னால், அண்ணன் சொன்னால், தாத்தா சொன்னால், அப்பாவே இருக்க மாட்டார், அண்ணனாவே இருக்க மாட்டார், எங்கேயோ பிறந்திருப்பார். அன்னைக்கு வந்து அவர் அண்ணனை அனுப்பார். என்னென்னா அண்ணன் தான் எல்லாத்தையும் என்ன செய்வாரான் பார்ப்பார். இந்த போதகர் எதுக்கு வந்திருக்காரு, வேடிக்கை பார்க்க வந்திருக்காரு. அப்படிங்கிற மாதிரி உலக வழிபாடுகள் பிறந்தது முதல் யாரும் கோவிச்சுக்கிட வேண்டாம். கோவிச்சாலும் எனக்கு கவலை இல்லை. என்ன, பிறந்தது முதல் சாகிற வரைக்கும் செத்து கொண்டுட்டு போகிற பாருங்க, அங்கே வரைக்கும் இந்த உலக வழிபாடு என்ன செய்யும், வந்து நிற்கும். விசுவாசியாக இருக்கிற நீங்கள் தானியேல் மாறி தீர்மானம் பண்ண, தீட்டுப்படுத்தப்பட்ட தீர்மானம் பண்ண மட்டும் இல்லை, என்ன செய்யணும், உங்கள் வீட்டில் சொல்லியிருக்கணும், எனக்கு பிள்ளை பிறந்தா, என் மகளுக்கு பிள்ளை பிறந்தா, திருமணமானா, வயதுக்கு வந்தா, வளகாப்பு வந்தா, கல்யாணம் வந்தா, மரணம் வந்தா, இப்படித்தான் நாங்கள் இப்படித்தான் அப்படின்னு என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கணும். நம்ம சபையில் ஒருத்தங்க எழுதி வச்சுட்டு செத்து போச்சு, மறித்தாங்க. என் சரீரத்தை இப்படித்தான் என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும். அதை கையில் எடுத்துக்கிட்டேன், எவனும் பக்கத்தில் வர முடியலை. அல்லேலூயா. இன்னைக்கும் அப்படிப்பட்ட காரியம் மிக முக்கியம். இன்னைக்கு பரிசுத்தவான அல்லேலூயா தூத்தி பாக்கி பாய் ஓ அந்நிய பாஷை தான் ஆவியில் நிரம்ப தான். அன்றைக்கி ஒரு பாசத்து மீட்டிங் போயிருந்தேன். பாசத்து மீட்டிங் ஒரு 450 பேர் இருப்பாங்களா, இருப்பாங்க. அப்போ பிரசங்கம் பண்ணாங்க, ஒரு வசனத்தை எடுத்தார். அவர் அல்லேலூயா சொல்லி அந்நிய பாஷை ஒரு 5 நிமிஷம் கண்டப்பட்டான்னு பேசுகிறார். பேசிட்டு இந்த மகன் பிரசங்கம் பண்ண பிறகு இந்த மகன் அடுத்த வாரம் ஏரோப்ளேனில் பறக்க போகிறார். அவர் வந்ததே ஏரோப்ளேனில் தான் வந்தார். அவர் வந்ததே ஏரோப்ளேனில் தான் மதுரைக்கு வந்தார். அடுத்த வாரம் என்ன செய்ய போகிறாரா, விலகுதான் நான் சொல்கிறது, விலகலையா? இப்படி நிறையா பல்வேறு விதமான காரியங்கள் அவர்களை கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே இதெல்லாம் தப்பு இல்லை, இதெல்லாம் தவறு இல்லை அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறையா இருப்பாங்க. இப்போ நான் நிறைய பேரை ஊழியக்காரரை வச்சுக்கிறேன், உடன் ஊழியர், உதவி ஊழியர் வச்சுக்கிறேன். இவங்களே சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைப்பா, பாசெல்லாம் நினச்சி போயிட்டார், நம்ம பாச தானே சமாளிச்சுக்கணும். அதான் மஞ்சள் அவர் ஜெபநாட்டா போகிறாரு, வேறு பெனிமன் இல்லையா, இல்லை ஜோதிபுரம் வருவார்ல, அவரை விட்டுக்கூட நினச்சிவோம், ஒரு ஜெபத்தை பண்ணி வண்டியை ஓட்டிடுவோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழாதபடி இப்படித்தான் வாழ்வேன். நான் என்ன செய்ய மாட்டேன், என்னை என் குடும்பத்தை தீட்டுப்படுத்த விட மாட்டேன். அதை என்னோட இருதயத்துக்குள்ள வச்சுக்க கூடாது, அதை பிரபாண்டப்படுத்தும். நான் இப்படித்தான் அப்படி சொல்லு. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஒரு பாஸ்டர் பழங்காலத்தில் இருந்தார். அவருக்கு நிறைய பிள்ளைகள், பெத்தானியாபுரம், இன்னும் மகாத்மா காந்தி நகர், அங்கங்கே எல்லோரும் சிஎஸ்சியில் ஆர்சியில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. சர்ச்சிலேயே அவங்க அப்பா அடக்கத்தை எப்படி பண்ண நினச்சிருப்பாங்க. அவர் ஒரு பாண்டை எழுதி வச்சிட்டார். அவர் மனைவிட்டு சொன்னார், நான் செத்து போனேன்னா இந்த பாண்டை எடுத்து வர்ற போதகருக்கு ஒரு காப்பி, எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துடும் அப்படின்னார். என்னன்னா, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை தான் நான் போடுவேன், என் பக்கத்தில் பெட்டி பக்கத்தில் ஒரு பூ எரிச்சக்கூடாது, ஒரு சிங்கிள் பூ வரக்கூடாது, அடுத்து வேறு எந்த பேண்டு வாத்தியமோ எதுவும் எரிச்சக்கூடாது, வாசிக்கக்கூடாது. நான் என் பெட்டி போகிற அந்த வேனில் முன்னாடி பின்னாடி ஹார்ன் கட்டியிருக்கணும், அதில் பாடல் பாடியே போடும். ஒரு 50 அடிக்கு ஒருக்க ஒரு வேத வசனத்தை படம். அவர் எழுதியிருக்க பாட்டை பாருங்கள். யார் என்னென்னமோ எழுதுவாங்க. கடைசி கல்லறையில் போய் இந்த போதகர் தான் பிரசங்கம் பண்ணணும், இந்த போதகர் தான் அடக்கம் பண்ணணும், இப்படி எழுதி வச்சுக்கார். அப்புறம் நம்ம திருப்பண்டத்துக்கு வந்த ஆரம்ப காலம் பழங்கானத்தில் அவர் ஊழியத்துக்கு வந்திருந்தார்.
அப்போ வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே இறந்து போகிறார். பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஆல்டரில் இறந்துட்டார். நாங்கள் தான் முதல்ல போகிறோம். அப்போ போன உடனே அந்த அம்மா எடுத்து முதல் காப்பி எனக்கு கொடுத்தாங்க. ஏம்மா உங்கள் பெரிய பையன்கிட்ட கொடுங்க, ஏன்னா அவர் தான் மீசிங் கிச்சு போல்டாக இருப்பார், அவர் தான் தகராறு பண்ணுறதுக்கு முதல் ஆளாக இருப்பார் அப்படின்னு சொல்லி கடைசி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறபடி அவர் தீர்மானம் பண்ணது மாத்திரமல்ல, அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கிட்டு போனார். அல்லேலூயா. பாசு பிரசங்கம் பண்ண பார்த்தா யாரோ சாக போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படாதுங்க. பிறக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லிட்டேன்ல, பிறப்பு முதல் அருமையில ஏஜுக்கு வர்றது, திருமணம் பண்ணுறது, வளகாப்பு பண்ணுறது, அதுக்கப்புறம் குழந்தை பெற்று பிரதிஷ்டை பண்ணுறது, ஆஸ்பத்திரியில் அந்த பிள்ளையை அலங்காரம் பண்ணுறது, அந்த பொட்டு இந்த பொட்டு. சில பிள்ளைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட கலர் போட்டு வச்சுருப்பாங்க. என்ன இத்தனை பொட்டு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் இப்போ நான் சொல்கிறது சின்ன காரியம் தான், அப்படி தானே, சாதாரண காரியம் தான் சொல்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் நறுக்குங்குது நமக்குள்ள. இது தீர்மானமுள்ள ஒரு வாழ்க்கை வேணும். அல்லேலூயா. எல்லா இடத்துலையும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாதுங்க, எல்லா இடத்துலையும் வாய் வச்சுக்கிட்டு கூடாது. ஒரு இடத்துல ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி உருப்படியாக குடும்ப வாழ்க்கை நடத்தணும்ல, அதான சரியான குடும்பம். மற்றபடி இருக்கிறது அது அசிங்கமும் கேவலமாக இருக்கும். அதே போல தான் நம்ம ஆண்டவர் நமக்காக வானத்தை திறக்கணும். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். அவர் பொய் சொல்லுகிறவர் இல்லை, மனம் மாறுகிறவர் இல்லை. அவர் நிச்சயமாக அப்படியே நிச்சயவார், செய்வார். தானியேல் புஸ்தகத்தில் அருமையிலே 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இன்றைக்கி மேற்கோள் காட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தீர்மானமுள்ள வாழ்க்கை அப்படி இருக்குமானால் நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் 100க்கு 100 அனுபவிச்சுக்கிறேன். நமக்கு வந்து பல்வேறு விதமான சூழ்நிலையில் பிரச்சனைகளில் ஒரு நாள் உபவாசத்து ஜெபம் பண்ணால் நல்லாயிருக்கும். ஒரு உபவாசத்து ஜெபிக்கிறதுக்கு சமயம் கிடைக்கலையே, சரி இன்றைக்கி ஜெபம் பண்ணுவோம், அடுத்த வாரம் உபவாசத்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு நாளை தான் குறிச்சிருப்பேன். நான் குறித்த மறு நிமிஷம் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிருக்கும். அப்போ தான் இந்த 23ஆம் வசனம் 9:23 ஆண்டு எனக்கு நினைவுபடுத்தினார். நீ ஜெபம் பண்ண தொடங்கின போது ஆண்டவர் வானத்தை திறந்தார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இக்கட்டுகளில், நெருக்கங்களில், கஷ்டங்களிலே, தேவைகளிலே, வியாதிகளிலே, பிரச்சனைகளிலே இருந்து விடுதலை வேண்டுமானால் சங்கீதம் 50:14-15 வாசிக்கிறோம். உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடும். நான் அதனால் உங்கள் காரியம் விடுதலை ஆகணும்னா இப்போ கடைசியாக சொல்கிறேன், எங்கேயும் போகாதுங்க. எங்கேயாவது போய் விடுதலை கிடைக்கும், ஆசீர்வாதம் வந்துடும், விருத்தி வந்துடும், யார்கிட்டையாவது சொன்னால் சரியாயிரும் நினைக்காதுங்க. மாறவே மாறாது. நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. தீர்மானமுள்ள வாழ்க்கை, தீட்டுப்படுத்தாத வாழ்க்கை, அடுத்து பரிசுத்தமுள்ள வாழ்க்கை. நீங்கள் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 7 விசேஷத்த அனுபவங்கள் அவனுக்குள்ள இருந்தது. அவன் நீதிமானாக, நீதிகேடு செய்யாதவனாக, குற்றமில்லாதவனாக, உண்மையுள்ளவனாக, பரிசுத்தமுள்ளவனாக, ஜெபிக்கிறவனாக, ஆராதிக்கிறவனாக, தேவனை பூரணமாய் விசுவாசிக்கிறவனாக இருந்தான். அதனால தான் அவன் காரியம் ஜெயமாக இருந்தது. அவன் ஜெபிக்க தொடங்கின பொழுது வானம் திறந்தது. வானம் திறந்தது மாத்திரமல்ல, அக்கினியின் சூளை அவிழ்த்து போட்டு பரலோகத்தை தேவன் திறந்து தூதர்களை இறக்கினார். சிங்கத்தின் வாயை தூதர்களை கொண்டு என்ன செய்தாரா? ஆமாம். அந்த தூதர்கள் எங்கேருந்து வந்தாங்க? எங்கேருந்து வந்தாங்க? ஆமாம், உங்களுக்கு எதிராக யாரை விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற எந்த சிங்கமாக இருந்தாலும் சரி, அதில் வாயை கட்டி போட கர்த்தர் வானத்தை திறந்து தூதர்களை அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தை திறந்து தூதர்களை அனுப்புகிற தேவன் நிச்சயமாய் அதே தெய்வத்தை தான் இன்றைக்கு நீங்களும் நான் ஆராதிக்கும். முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் முழு கேட்ட இந்த அருமையான செய்திக்காக நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறத பயன்படுத்தலாமே.